بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்க. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், ஆனால் அவன் எப்படி வாழணுங்கிறத பற்றி இந்த ரெண்டே வார்த்தையில் சொல்கிறான். நாம் ஒரு 9 இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9-10 வயசு வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வளர்கிற பிள்ளைங்க ரொம்ப குறைவு. எல்லாமே ஒவ்வொரு வகையில் பிஸியாக இருப்பாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் எதில் பிஸியாக இருக்காங்களோ இல்லையோ ஃபோனை நோண்டுறதில் பிஸியாக இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இந்த சிறு பருவத்திலேயே பிஸி பிஸி பிஸின்னு மௌத்தா போகிற வரைக்கும் இன்னைக்கு பிஸியாக போச்சு. 10லேருந்து 15, 16, 17 வயசு வரைக்கும் ஃபோன் நோண்டுறது, டிவி பார்க்குறது, கேம் விளையாடுறதுல பிஸி. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறேன், ரொம்ப தெரிஞ்ச பையன்தான். இந்த நோம்பில் எத்தனை ஜுஸு ஓதியிருக்க? ஒன்றுமே ஓதலை. அப்போ என்னடா செய்கிற? ஒன்றுமே செய்யலை. ஒன்றும் செய்யலை, ஆனால் ஒன்றும் அமலை செய்யலை. இப்போ என்ன அப்படின்னா ஃபோனு தான். அப்புறம் படிக்கிற காலத்தில் படிப்பில் பிஸி, கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளை பெக்கிறதுல பிஸி, அப்புறம் பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிறதுல பிஸி. இப்படியே கடைசி வரைக்கும் மவுத்து வரைக்கும் என்ன கேட்டாலும் நேரம் இல்லை. ஏங்க தொழுவரில் நேரம் இல்லை ஜி, ஏங்க இந்த மாதிரி இப்படி அங்கே வரலையே, அங்கே ஒரு பயம் நடந்துச்சு, நேரம் இல்லை. அப்போ நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. சரி, மவுத்து வரைக்கும் இந்த நேரத்தை இதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த நேரத்தை எடுத்து அவன் உழைச்சானே, செயல்பட்டானே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு மௌத்தா போனானா இல்லை கேட்டால் அதுவும் இல்லை. அவள் பொண்டாட்டிட்டு போய் கேட்டான், ஏங்க 1-5 நாளைக்கு அவர் இருந்திருந்தா நான் அதை செஞ்சுருப்பார், இதை செஞ்சுருப்பார், அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ இந்த 10 வயசுலேருந்து நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் நம்ம நிலைமை நேரம் இல்லை தான். பேர்மிக்கவர்களே, நம்ம என்னத்தை நம்ம கவனிக்கிறோம்? நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு, நம்ம குடும்பத்தை சரி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுல அல்லாஹ் நபித்துவம் கொடுத்தான். 43 வயசுல தான், 3 வருஷம் கழிச்சு தான் நபித்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சாரத்தையே தொடங்குறாங்க. 3 வருஷம் லேட்டு. 53 வருஷம் வரைக்கும் எங்க இருக்காங்க? மக்காவில் இருக்காங்க. அப்ப இந்த 10 வருஷத்துல எந்த உந்தமுமே இல்லை, எந்த லாபமுமே இல்லை. சில நபர்கள் அவர்களை ஏற்று வந்தார்களே தவிர பெருசா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பட்டதெல்லாம் துன்பம், கல்லடி, வசை சொற்கள், மன நோவினைப்படுத்துதல், இது ஏகப்பட்ட துன்பங்களை இந்த 10 வருஷம் மக்காவில் அனுபவிச்சாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க ஹிஜ்ரத் பண்ணி போங்க. அப்ப மதீனாக்கு வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் இன்பம் கிடைச்சு, கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. பாருங்க, நான் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, சாவுற வரைக்கும் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு உழைச்சிய கடைசி நம்ம எல்லா தேவையும் முடிச்சுட்டு போகல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுல இருந்து 63 வருஷம் வரைக்கும் தான் மதீனாவில் இருந்தாங்க. அங்க போய் இஸ்லாத்தை பரப்புறதுக்குள்ள முயற்சியை ஃப்ரீயா செஞ்சாங்க. அவங்களுக்குள்ளது ஒரு குடும்ப பொறுப்பு இல்லைங்க, உலக பொறுப்பு. உலக தலைவர், இவன் தெருவுல தலைவர், தெரு வேலையை பார்க்கலாம். இந்த சூரா தலைவர், இந்த சூறாக்குள்ள பொறுப்பு இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவர். அவங்க இந்த 10 வருஷத்துல உலகத்திற்கு சேர்க்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் சேர்த்தாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தில் 1 லட்சத்திற்கு மேலான சஹாபாக்கள் அவங்கள உறுதியாக நம்பி இருந்தாங்க. சும்மா சிங்சா இல்லை, உறுதியா போய் இதுல கிணத்துல உழுவுனா உழுவுவாங்க, ஏன்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிரியம். அப்ப
அவங்கள தான் கல்யாணம் முடிச்சாங்க, அவங்க தான் வாழ்ந்தாங்க, அவங்க தான் பேர பிள்ளைகளை கொஞ்சினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க செஞ்ச வேலை நேரம் இல்லைன்னு அவங்க சொன்னதே இல்லை. தொழுகிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வக்துகள் மட்டும்தான் வேற சஹாபாக்கள் அது இந்த கடைசி காலத்தில் தொழு வச்சிருக்காங்க. மற்ற எல்லா வக்துகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இமாம். எப்படி முடிஞ்சுச்சு? நம்மளுக்கு முடியலை. நம்ம ஒரு குடும்பத்தை தான் கட்டி காக்கிறோம். அவங்க இந்த 10 வருஷத்துல ஹிஜ்ரி 2ல் தான் பத்ர் போர் வருது. அப்ப இந்த பத்ர் போர் தான் முதல் போர். அதில் இருந்து ஹிஜ்ரி 11ல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. இந்த 8 வருஷ காலத்துல 27 போரை சந்திச்சிருக்காங்க. 27 போரை சந்திச்சிருக்காங்க. அது பிஸி இல்லையா? ஒரு போரை வச்சுக்கிறீங்க. நம்ம ஒரு போர் செஞ்சுட்டா மௌத்தா போற வரைக்கும் சொல்லி காமிப்போம், நான் அந்த போர்ல போனேன், நான் தான் இத்தனை பேரை வெட்டினேன், தூக்குனேன். 27 போரை 8 வருஷ காலத்துல சந்திச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம தயார் பண்றதுக்கு அந்த 8 வருஷம் பத்துமா? இப்போ வருஷத்துக்கு எத்தனை போர் வருது? 9 போர் வருது. 8 27 3 போர் வருது. அப்ப 4 மாசத்துக்கு ஒரு போர் செஞ்சிருக்காங்கன்னா அவங்களும் வாழ்ந்திருக்காங்க, வேலைகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த தாவா வேலையை முடிச்சிட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லல, சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டேனா? மக்கள் ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ் என்னென்னவெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நீங்க முழுமையா சொல்லி முடிச்சிட்டீங்க, எங்களுக்கு இனிமேல் எந்த விதமான இஸ்லாத்துல சந்தேகங்களும் ஷக்கும் இல்லை அப்படின்னு அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இவங்களாம் சொல்லலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப இப்போ நம்மளுக்கும் சொல்லுவாங்க, ஹஜ்ஜிக்கு போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லணுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எந்த தேவைக்காக என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்புனானோ நீங்கள் எல்லா வேலையும் பரிபூர்ணமாக எங்களுக்கு செஞ்சு தந்துட்டீங்க அப்படிங்கிற ஒப்புதெல்லாம் நம்மளும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு துவா இருக்கு. பேரன்புமிக்கவர்களே, சரி, நான் இப்போ என்ன சொல்ல வந்த ஷார்ட் என்ன அப்படின்னா, இவ்வளவு காரியங்களை செஞ்சு முடிச்ச இந்த 10 வருஷத்துல செஞ்சு முடிச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமஅல் உஸ்ரி இஸ்ரா ஃபைதா ஃபரகத ஃபன்சப். நபியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எடுத்துட்டு போய் அல்லாஹ்வே வணங்குங்க, என்னைய வணங்குங்கன்னு சொல்றான். அவங்க செஞ்ச வேலை என்ன வேலை செஞ்சாங்க? சாப்பாடு கடை வச்சிருந்தாங்களா? தேத்தனி கடை வச்சிருந்தாங்களா? அவங்க வேலையே இஸ்லாத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலை தான். இஸ்லாத்தை தாவா செஞ்சு பரப்புறது, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்கிறது. அப்ப அவங்க செஞ்ச வேலையே அல்லாஹ்வுடைய வேலை தான். அல்லாஹ்வுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போய் என்னைய வணங்குங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி அதை நினைக்கணும்? இந்த ஆயத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் வணங்குங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஃபைதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப் என்று சொல்றான். என்னைய நேசிச்சு நெருங்கி வாங்கன்னு சொல்றான். அப்ப இஸ்லாத்துல இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, அமல் செய்யறதுங்கிறது 2. மூணாவது ஒண்ணு இருக்கு, அல்லாஹ்வை நெருங்கணும். நெருங்குற நோக்கத்தில் அமல் செய்யணும். எப்படி? நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு உதாரணம் சொல்லலான்னு பார்க்குறேன், 10 மணி ஆயிடுச்சு, சரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு இன்ஷா அல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் இப்படிதான் மௌத்தா போவேன்னு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உஸ்மானே நீங்க ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதும் போது தான் நீங்க கொலை செய்யப்படுவீங்க, உங்க ரத்தம் குர்ஆன்ல தெரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இதுக்காண்டி பயந்து ஓடுனாங்களா? ஊட்ட பூட்டிக்கிட்டு ஓதுனாங்களா? இல்ல. ஒவ்வொரு தடவை அந்த ஆயத்தை ஓதும் போது திரும்பி பார்ப்பாங்களா, யாராச்சும் நம்மளை வெட்ட வர்றாங்களான்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப கடைசி காலத்துல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல எதிரிகள் சுத்தி சூழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணியும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லை, வீட்டு கைதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சுத்தி நிக்கிறாங்க, வெளியே வரட்டும். ஆனா இவங்க வெளியே போல. அப்போ சாப்பிட இல்லை, நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு திறக்கிறாங்க, ஓதுறாங்க,
இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி அவர் நோன்பு வச்சிருக்கும் போது தான் எதிரிகள் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு அதே மாதிரி அந்த குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யப்படுது, அவர்களை வெட்டி ஷஹீதாக்கப்படுது. அப்ப அந்த வேதனையில் அவங்க துடிக்கும் போது மனைவி சொல்றாங்க, தண்ணி குடிங்க, தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படின்னு. அவர் சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், அல்லாஹ்விடத்துல போகும்போது ஒரு அமலோட போய் சேரணும். அப்படிப்பட்ட நோம்பு நாங்க திறந்துட்டேன்னா நான் அல்லாஹ் முன்னாடி போய் சும்மா நிக்கணும். இந்த நோம்போட போனா அவன் எதை இந்த உலகத்துல ஏவுனானோ அந்த அமலோட நான் போய் சேர்றேன். நான் இன்னைக்கு இந்த நோன்பு துறக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் நோன்பு துறப்பேன்னு சொன்னாங்க. இந்த மன உறுதி யாருக்கு இருக்கும்? அப்ப இப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழ கத்துக்கிறணும். சும்மா தொழுவுறது, ஓதுறது, எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸின்னு சொல்றது. நம்ம இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா கூட கொஞ்சம் டைம் தாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம சொல்லுவோம் போல, அப்பயும் பிஸி தான். அதனால பேர்மிக்கவர்களே, இந்த உலகம் பிஸியா தான் இருக்கும். நாம தான் ஸ்லோவா ஸ்மூத்தா ஆக்கிக்கிறோம். நம்மளா இந்த உலகத்தை விட்டு நம்மளை பிரிச்சு கொண்டு வர்ற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை விடாது. அதனால இந்த உலகம் ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டு நமக்குள்ள நேரங்களை மறுமைக்காக எடுக்கணும். ஃபைதா ஃபராகுத்தா ஃபன்சர், அல்லாஹ் நேசிச்சு நெருங்குங்கிற இந்த வார்த்தையை மனசுல வச்சு நம்ம இந்த உலகத்துல வாழணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.